Hi guys, இன்னைக்கு வந்து angiogenesis process எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். Angiogenesisனா என்னது? Formation of new blood vessels. wound healingல இது ஒரு மேஜரான ஸ்டெப். Angiogenesisல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா vasodilation. Vasodilation வந்து காஸ் பண்ணுற ஏஜென்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா நைட்ரிக் ஆக்சைடு, அதுக்கப்புறம் வாஸ்குலர் எண்டோதீலியல் growth factors. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து angiogenesis நடக்குது அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸில் ஆக்டிவேட் ஆகும், இன்ஹிபிட்டர்ஸ்லாம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ் பேருக்கு வந்து ஆன்ஜியோஜெனடிக் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வாசோடைலேஷன் நடக்குது. வாசோடைலேஷன் நடந்தானே என்ன ஆகும்னா பெரிசைட்ஸ் வந்து அப்ளூமினல் சைடில் இருக்கும். இதான் வந்து லூமன்னா, இது லூமினல் சைடு, இது அப்ளூமினல் சைடு. அப்ளூமினல் சைடில் இருக்கும். அதோட செப்பரேஷன் இருக்கும். டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் வாஸ்குலர் எண்டோதீலியல் growth ஃபேக்டர் இந்த பெரிசைட்ஸில் நாட்ச் ரிசெப்டார் வந்து நாட்ச் சிக்னலிங் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நாட்ச் ரிசெப்டாரோ நாட்ச் லைகெண்டோ வந்து அட்டாச் ஆகி உனக்கு வந்து எண்டோதீலியம் வந்து டிப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த டிப் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டானே வாஸ்குலர் எண்டோதீலியல் ரிசெப்டாரில் வாஸ்குலர் எண்டோதீலியல் growth ஃபேக்டர் வந்து அட்டாச் ஆகிட்டானே மைக்ரேஷன் ஆஃப் எண்டோதீலியல் செல்ஸ், அதுக்கப்புறம் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் எண்டோதீலியல் செல்ஸ் நடக்கும். ஸோ இப்போ வந்து எண்டோதீலியல் செல்ஸ்லாம் ப்ராலிஃபரேட் ஆச்சுனாலுமே எனக்கு வந்து அது வந்து ஒரு திக்கான சர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து லூமனாக கன்வெர்ட் ஆகணும். அதுக்கு வந்து எனக்கு ரீமாடலிங் நடக்கும். ரீமாடலிங்க்கு ஹெல்ப் பண்ண போகிறது வந்து மெட்டாலோப்ரோட்டியேசிஸ். இதெல்லாம் வந்து கொலாஜனெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணி எனக்கு எப்படி வந்து லூமன் வேணுமோ அது மாதிரி வந்துடும். ஸோ இப்போ எனக்கு லூமனில் இஃப் இட் இஸ் அ ஸ்மால் வெசல் கேப்பிலரிஸாக இருந்துச்சுன்னா பெரிசைட்ஸ் வரணும், லார்ஜ் வெசல்னால் ஸ்மூத் மசில் வரணும். அதெல்லாம் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சானே செப்பரேஷன் ஆஃப் எண்டோதீலியல் ப்ராலிஃபரேஷன் நடக்கும். ஸோ எனக்கு வந்து இப்போ நியூ பிளட் வெசல் ஃபார்ம் ஆயிடுச்சு. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஆன்ஜியோஜெனசிஸ். தேங்க்யூ.